வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சென்னை மகாபலிபுரத்தில் ஒரு 45 மினிட் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் கிட்ட. அதுலேயும் ரோட்டரி கிளப்பில் நாமக்கல் அந்த பகுதியை சேர்ந்து ஒரு 2-3 கிளஸ்டர் சேர்ந்து அவங்க மகாபலிபுரத்தில் ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. பல தலைப்புகளில் ஸ்பீக்கர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தலைப்பு லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப் எவ்வளோ சிறந்ததுங்கிற அடிப்படையில் ஒரு 45 மினிட் ஸ்பீச். அது அண்ணாமலை அவர்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீச்சுன்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா ஆங்கிள்ஸை டச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த ஆர்டரில் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல லீடர்ஷிப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாரு. அது ஒரு செக்ஷனாக நான் பிரித்து அது எல்லாத்தையும் அந்தந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்தந்த ஹெட்டிங் கட்டில் கொண்டு நான் அந்த ஸ்பீச்சை டெலிவர் பண்ணுறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லீடர்ஷிப்புங்கிறத பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மக்கள் மத்தியில், அதுவும் அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸில் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க போல், இளைஞர்கள், அவங்க மத்தியில் தப்பான ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதலை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். அதை முதல்ல உடைக்கணும். என்னென்னா, எங்கேயோ போய் நிறைய காசு கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்களில் படித்தா தான் அது லீடர்ஷிப்புன்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஐஏஎம் மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட், இப்போ நான் ஐஏஎம்மில் தான் படித்தேன். இந்த மாதிரி ஐஏஎம் மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் 2 வருஷம் எம்பிஏ படிக்கணும்னு சொன்னால் 20-30 லட்ச ரூபா செலவாகும். பெங்களூரில் இருக்க ஒரு சில நிறுவனங்கள் எல்லாம் 60 லட்ச ரூபா செலவாகும். இல்லை ஹார்வர்டு, ஃபாரினில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, இப்படி பல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 1800களில் 900களில் ஆரம்பித்து பல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கெல்லாம் தான் போய் படித்தா லீடர்ஷிப் பற்றி புரிஞ்சுக்க முடியும். அப்போ லீடர்ஷிப்னாலே டாட்டா, அம்பானி, பிர்லா, இப்படி நம்ம மைண்டில் இருக்கிற லீடர்ஷிப் பற்றின எண்ணமே வேறு இருக்குது. அதை முதல்ல மாற்றணும். லீடர்ஷிப்புங்கிறது எல்லார்கிட்டும் நம்ம கற்றுக்க முடியணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அந்த லீடர்ஷிப்போட டெஃபினிஷன் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு புது ஆங்கிளில் ஒரு புது விதத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதான் இந்த ஃபுல் ஸ்பீச்சாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டு, வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், லீடர்ஷிப்னா என்னங்கிறத பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓவராலாக உங்களுக்கு புது பார்வை வேணும் லீடர்ஷிப் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு 4 விஷயங்கள் கவர் பண்ணுறார். முதல்ல லீடர்ஷிப் பற்றி பண்ணணும்னு சொன்னால் அந்த லீடர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு ஆட்டிடியூட் முதல்ல மாறணும் அப்படிங்கிறார். அப்போ ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வர்றாரு, அதான் ஃபஸ்ட்டு பார்ட். ஆட்டிடியூட் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எல்லோரும் ஒன்று கிடையாது. எல்லாருக்குமே வேறு வேறு சூழ்நிலையில் வளர்ந்து வர்றோம். ஒருத்தர் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பார், ஒருத்தர் ஏழை குடும்பத்தில் பிறந்திருப்பார். இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் தான் நம்மளுக்கு உதாரணத்துக்கு பெரிய லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யார் பெரிய லீடர் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு சூப்பர் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவரோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரோட தாத்தா ஒரு எம்பியாக இருந்தவர், அவரோட அப்பா ஒரு எம்பியாக இருந்தவர், அவர் எம்பியாக இருந்தவர், அவரோட பையன் எம்பி, அவரோட பேரை அரசியலில் இருக்கிறாரு. இப்படி ஒரு 4-5 தலைமுறை அவரோட குடும்பத்தில் எம்பியாக இருக்கிறவங்க. எம்பிங்கிறது அதுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த நாட்டில் உள்ள பதவிகள்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 5 தலைமுறை இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தரை கூட நீங்கள் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி இது லீடர்ஷிப்போட இலக்கணம் அப்படி எடுத்துகிட்டு போகிறதே தப்பு அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது, ரன்னிங் ரேஸ் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தர் கையை காலை கட்டி போட்டு ரன்னிங் ரேஸ் பண்ண சொன்னால் அது எப்படி தப்போ, அதே போல் ஒருத்தருக்கு வாழ்க்கை அனுபவங்கள் வேறு, அவங்க வளர்ந்த சூழ்நிலை வேறு, அவங்க கற்றுக்கிட்டது வேறு, அவங்களோட எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். அப்போது நீங்கள் எல்லாத்துக்கிட்டேருந்து கற்றுக்க முடியும். நீங்கள் இப்படி எல்லாத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிலர்கிட்ட தான் கற்றுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு புரிதலை நீங்கள் மக்கள் மத்தியில் லீடர்ஷிப்புங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறையா கற்றுக்க மாட்டீங்க. அப்போ நல்ல லீடராக இருக்க முடியாது. நேச்சுரலி நிறையா கற்றுக்க முடியாது, நல்ல லீடராக இருக்க முடியாது. அப்புறம் என்னென்னா, நீங்கள் விலகிடுவீங்க, சமுதாயத்துலேருந்து விலகிடுவீங்க, ஒரு எம்பத்தி இருக்காது. அப்போ இப்படி ஆயிடுச்சுன்னா ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் மாதிரி பிரிஞ்சிருச்சு. ரொம்ப பணம் இருக்கவங்கலாம் ஒரு பக்கமும் பணம் இல்லாதவங்க ஒரு பக்கம் மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு 50 லட்சம் கொடுத்து ஒரு பெரிய நிறுவனத்தில் 1 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு வந்தார்னா அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்கிற மாதிரி ஒரு புரிதல், அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஆகிடுச்சு. அப்படி கிடையாது. நீங்கள் ரோடு சைடில் இருக்கிற ஒரு இட்லி கடையில் கூட அந்த இட்லி கடை நடத்துகிறவர், டீ கடை நடத்துகிறவர்கிட்ட கூட நீங்கள் லீடர்ஷிப் பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஆட்டிடியூடு மாறணும். எல்லாத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு குணம் இருக்கிறதா முதல்ல ஒரு தலைமை பண்பு. அப்போ ஒருத்தர் தலைமை பண்பு எப்போ இருக்குதுன்னு சொன்னால், எல்லார்கிட்டேருந்து கற்றுக்க முடியும், எல்லார்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது, அவங்க சூழ்நிலை வேறு, ஒருத்தருக்கும் மாறுது, எல்லாத்துக்கும் யூனிவர்சலாக ஒன்று கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த ஆட்டிடியூடை பற்றி பேசும்போது மட்டும் ஒரு ஹம்பிள்னஸ் வரணும். வாழ்க்கைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரியணும். அது புரிஞ்சால் தான் உங்களால் பெட்டர் லீடராக இருக்க முடியும், உங்களால் கற்றுக்க முடியும். அப்போது வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்ல வர்றாரு சொன்னால், இறப்புங்கிறது ஆகுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னு சொன்னால், நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறோம், இறக்கவே மாட்டோம்னு நினச்சிட்ருக்கோம். நான் ஃபிலாசபிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு,
இப்போது ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 60 வயசுக்கு மேலே போனாலே 40% மக்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வியாதி வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம வந்து 2025 இருக்கோம். 2060 40% ஆஃப் தி 60 வயசுக்காரங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்குங்கிறாங்க. அப்போ மறதி வந்துடும், அந்த பிரச்சனைகள்லாம் வந்துருங்கிறாங்க. 80 வயசு தாண்டிட்டா 60% மக்களுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் வந்துருங்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி மாறிட்டுருக்கு பாருங்களேன். அதே போல் 50 வயசு தாண்டினாலே என்ன ஒரு சேயிங் இருக்குன்னு சொன்னால், வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த கிரேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 50 வயசுக்கு மேலேனா நம்ம கல்லறை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம்னு அர்த்தம். அப்போது இறப்புங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ இந்த இறப்பு வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எல்லோரும் இருக்கிறது ஒரு ஜெனட்டிக் லாட்ரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்களில் ஜெனட்டிக் ஒரு முக்கியமான காரணம். இப்போ நம்மளோட அப்பா அம்மாவுக்கு சுகர் இல்லைன்னு சொன்னால் நமக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து பிபி இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு வந்து கேன்சர் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 20% கூடுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாருனாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுனாலோ ஒரு ஆயுள் காலம் குறையுதுனாலோ இது எல்லாமே எதன் அடிப்படையில் வருதுன்னு சொன்னால் ஜெனட்டிக்கின் அடிப்படையில் தானே வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே ஒரு ஜெனட்டிக் லாட்ரியில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். அப்போ எல்லாரோட உயிருமே இப்படி எப்போ போகுன்றது தெரியாது. 50 வயசு தாண்டினாலே நம்ம கிரேவை நோக்கி போகிறோம்னு சொல்லி சொல்கிறோம். இத்தனை வியாதிகளுக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து காரணமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியுன்ற நினைப்போ இல்லாட்டி மற்றவங்களுக்கு தெரியாது அவங்கள்ட்ட கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற நினைப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த தலைமை பண்பு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில உணர்வுகள் இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து மாதா அமிர்தானந்தமயி அம்மாவை வந்து பார்க்க போயிருந்தேன். எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. 1 இயர் முன்னாடி நான் வந்து நியூ இயருக்கு வந்து அங்கே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போது நான் அவங்க ரூமுக்கு போகும்போது அவங்க ரூமில் நான் வந்து ஒரு ஹீட்ரு பார்த்தேன். அப்போ நான் அங்கே பக்கத்தில் அந்த மேனேஜ் பண்ணிகிட்ருக்கவங்கள்ட்ட கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி அம்மாவோட ரூம்லேயே கீசர் வந்து சின்னதாக இருக்குது, 2 லிட்டர் தான் வெண்ணி வைக்க முடியும் போல் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இங்கே மட்டும் இல்லை மொத்த ஆசிரமத்துலேயுமே எல்லா கீசருமே 2 லிட்டர் கீசர் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, ஒரு வாளிக்குள்ளே நீங்கள் குளிக்க முடிக்கணும். அம்மாவும் அப்படி தான் பண்ணுறாங்க. வர்ற கெஸ்ட்டுக்கும் நாங்கள் எல்லாருமே 2 லிட்டர் கீஸை தான் வைக்கிறோம். அப்போ தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சமுதாயத்துலேருந்து இயற்கையிலேருந்து எடுக்கிறத விட அதிகமாக கொடுக்கணும். அப்போ கம்மியாக எடுக்கணும். எல்லாம் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வந்து அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது அந்த விஷயம் அப்போ நம்ம வந்து அதிகமாக எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அம்மாவே அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தேன், அமிர்தானந்தமயி அம்மா வந்து கட்டிலில் படுக்கிறது இல்லை, கீழே பாய் விரித்து கீழே படுக்கிறாங்க. அவங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க, அதுதான் கட்டில் ஏறி படுத்துருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குர்கானில் ஃபரிதாபாத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. 1000 பெட்டு, அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு அந்த பெட் இருக்குது. அப்போது அவங்களால அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டியில் பெட்டு ரெடி பண்ண முடியுது, அதுவும் 1000 பெட்டு கொண்டு ஹாஸ்பிட்டல் கிரியேட் பண்ண முடியுது. ஆனால் அவங்க தரையில் தான் படுத்துக்கிறாங்க. அப்போ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், சிம்பிளாக வாழணும், உலகத்துலேருந்து நம்ம எடுக்கிறது கம்மியாக இருக்கணும், கொடுக்குறது ஜாஸ்தியாக இருக்கணுன்றது எனக்கு புரியுது. இந்த புரிதல் இருக்கிறதா வந்து தலைமை பண்பாக இருக்க முடியும். ஆனால் இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம், சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் வர்றது தலைமை பண்புன்னு சொல்லி நினைக்கிறாங்க. பெரிய பெரிய செலவு பண்ணுறது, 1000 கோடி தொழில் பண்ணுறது, இதுதான் தலைமை பண்பு நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். இந்த புரிதலை மாற்றணும். அப்போ ஆட்டிடியூட் ஓவராலாக தலைமை பண்பை பொறுத்து மாற்றணும் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தலைமை பண்பு நம்மளுக்கு யாருக்கு தான் வேணும்னு சொன்னால், மேலே இருக்கிற பெரிய கம்பெனியோட சிஇஓஸ் சிஎஃப்ஓஸ் அவங்க தான் கிடையாது. எல்லாருக்கும் தலைமை பண்பை பற்றி நம்மளுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்தியா தான் வந்து ஆக்சிடென்ட்ஸ்லேயே அதிகமாக உயிரிழக்கக்கூடிய நாடு இந்தியா தாங்கிறாங்க. சைனாவோட இந்தியா முந்திருச்சுங்கிறாங்க. அப்போ எப்படி இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது? ஒரு நாளைக்கு 400 பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு அப்பா வந்து பையன் வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு, ஒரு நாளைக்கு 400 பேர் அந்த இறப்பு நடக்குது. எதனால் நடக்குது? ஸ்டூப்பிட் ரீசன், சில்லி ரீசன்ஸ், ஒரு ரோடு டிராஃபிக்னால நடக்குது. இது எவ்வளோ பெரிய அபத்தம். ஒரு சின்ன காரணத்துக்காக உயிரிழக்க முடியுமா? அது இவ்வளோ உயிர்கள், 450 உயிர்கள்லாம் சாதாரண கிடையாது. அப்போ இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னா, சிவகங்கை பக்கத்தில், காரைக்குடி பக்கத்தில் ஒரு பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு டயர் வந்து வெடிச்சிருது. அவள் பஸ்ஸு பேலன்ஸ் இழந்து மீடியனை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்க கார் மேலே போய் 9 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இதுக்கு காரணம் வந்து பஸ் மெயின்டெனன்ஸ் சரியில்லை, இந்த டயர் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணல. அப்போது அந்த டிரைவருடைய தலைமை பண்பு என்னவா இருந்திருக்கணும்னு சொன்னால், இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எது அந்த தலைமை பண்பு எப்படி வாழ்க்கையை மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ்ஸு மெயின்டெனன்ஸ் இல்லை, இவ்வளோ உயிர்கள் இருக்குது, நான் வந்து இந்த பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் இந்த வண்டியை எடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறது தான் தலைமை பண்பு.
இந்த மாதிரி தலைமை பண்புகள் எல்லாரும் மத்தியிலும் இல்லாததுனால பல உயிர்கள் தேவையில்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஒரு பர்டிகுலராக அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றியும் சொல்லலை, அவர் சொல்ல வர்ற அந்த பாயிண்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் தலைமை பண்பு முக்கியம் அப்படிங்கிறாரு. நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். சரி வாட்டவர், நான் இந்த ஸ்பீச்சை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் என்ன எனக்கு தோணுச்சுங்கிறத சொல்கிறேன், ஸோ தட் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆட்டிடியூட் ஹெட்டிங் கட்டில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாருக்கிட்டையும் தலைமை பண்பு கற்றுக்க முடியணும், நம்ம ஹம்பிளாக இருக்கணும், உலகத்தில் வந்து எடுத்துக்கிறதோட ஜாஸ்தியாக நம்ம கொடுக்கணும், இல்லை ஜெனட்டிக் லாட்ரியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லோரும் ஒரு சூழ்நிலையில் வளர்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒருத்தரும் அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஃபேஸ் பண்ணி வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. இது இருக்கும்போது குழந்தைங்க இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், எல்லாரோடையும் சமமாக பழகுவாங்க, எல்லாரையும் நம்ம வந்து நல்ல பார்வையோடு பார்ப்பாங்க, எல்லாத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஏதோ இருக்குதுன்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க நல்லா கற்றுக்குவாங்க. அவங்க நாளைக்கு தலைவர்களாக வரும்போது அவங்களுக்கு ஒரு எம்பத்தி இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும், ஒரு அடாப்டிவ்னஸ் இருக்கும். அப்போ சூப்பரான தலைவர்களாக, செமையான தலைவர்களாக அவங்க வளருவாங்க அப்படிங்கிறார். இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ செகண்ட் செக்ஷன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து தோல்வியை ரொம்ப பயப்படுறாங்க, தோல்வியை பார்த்து ரொம்ப வருந்துறாங்க. தோல்வியை வந்து இப்போ யாரெல்லாம் வந்து அந்த தோல்வியை பார்த்து சூசைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐஐடி மெட்ராஸில் சூசைட் நடக்குது. அப்போ ஐஐடி மெட்ராஸுங்கிறது எவ்வளோ ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன், எவ்வளோ பேர் அவங்க வந்து தாண்டி எவ்வளோ புத்திசாலியாக தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்க. அப்போது இங்கே வந்து அவங்க சூசைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களால தோல்வியை ஏற்றுக்க முடியல. அது ரொம்ப துரதிருஷ்டவசம். இப்போ ராஜஸ்தானில் கோட்டாலாம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே அவ்வளோ சூசைட்ஸ் வந்து நடக்குது. அப்போ நம்ம இளைஞர்களுக்கு தோல்வி தப்பு கிடையாது, தோல்வி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும், ரெண்டுலேருந்தும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறது தான் கரெக்டான தலைமை பண்பு. தலைமை பண்பில் இருக்கவங்களுக்கு தோல்வியை அணுக முடியணும். ஒரு உதாரணத்துக்கு ரோஜர் ஃபெடரர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டென்னிஸ் பிளேயரில் பெரிய கிரேட். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அமெரிக்க யூனிவர்சிட்டியில் ஃபங்க்ஷனுக்கு வந்து பேச போயிருக்கிறார். அந்த ஃபங்க்ஷனில் அந்த இளைஞர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எத்தனை மேட்ச்சில் நான் ஜெயிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் தான் டென்னிஸ்லேயே வந்து கிரேட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் 82% ஆஃப் தி மேட்சஸ்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். ஆச்சுன்னா, அப்பா 100 மேட்ச் விளாண்டதில் 82% ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு, நான் 82% மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன், எத்தனை பாயிண்ட் நான் ஜெயிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாயிண்ட்டுன்னு என்னென்னா, டென்னிஸில் நிறையா பாயிண்ட் ஜெயிச்சா அப்புறம் அது ஒரு கேம், நிறையா கேம் ஜெயிச்சா ஒரு செட்டு, நிறையா செட்டு ஜெயிச்சா ஒரு மேட்ச்சு, எப்படி இருக்குது டென்னிஸில். அப்போது எத்தனை பாயிண்ட்டு நான் ஜெயிச்சிருப்பேன், எத்தனை பாயிண்ட் தோற்றுருப்பேன் தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ 82 மேட்சஸில் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் 82% ஆஃப் தி பாயிண்ட் ஜெயிச்சிருப்பீங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துருக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் 56% தான் நான் பாயிண்ட் ஜெயிச்சிருக்கேன், 44% பாயிண்ட்ஸ் தோற்றுட்டேங்கிறார். இது யார்? த வேர்ல்ட்ஸ் டாப் டென்னிஸ் பிளேயரே 44% தோற்றுருக்காரு. அப்போது செகண்ட் டாப்பு தேர்ட் டாப்லாம் போனோன்னு சொன்னால் பாதிக்கு மேலே தோக்க தான் செய்ய போகிறாங்க. இது வந்து இயற்கை, இது தோக்காமல் இருக்கவே முடியாது. அப்போது இது வந்து மக்களுக்கு புரியணும், இளைஞர்களுக்கு புரியணும். இது புரியும் போது தான் அவங்க கற்றுப்பாங்க, அப்போது தைரியமாக இருப்பாங்க. இது தலைமை பண்பில் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இளைஞர்களுக்கு வந்து தோல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். மூணாவது, சீக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறார். ஆட்டிடியூட் முடிச்சாச்சு, வெற்றி தோல்வி புரிஞ்சுக்கணுன்றாரு. மூணாவது சீக்கிங் இருக்கணுங்கிறாரு. லேர்னிங் தாண்டி சீக்கிங் இருக்கணும். சீக்கிங்கிறது எப்போ தான் வரும்னு சொன்னால், நம்மளுக்கு உள்ளே நம்ம யோசனை பண்ணும்போது தான் சீக்கிங் இருக்கும். வெளியேருந்து போடுற டம்பை மட்டும் அள்ளிட்டு இருந்தோம்னா அது வந்து லேர்னிங் தான், அதுவும் தேவை. ஆனால் சீக்கிங் ரொம்ப முக்கியம். இப்போ உலகம் ரொம்ப பயங்கர டைனமிக்காக போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப் இருக்குது, ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாரோடையும் ஃபோனில் பேசிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்குறோம், நைட்டு தூங்கும்போது ஃபோன் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சா உடனே எனக்கு ரிப்ளை வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்படி வந்து கேவாஸாக இருக்கிற உலகத்தில் எல்லாம் இல்லாமல் தனிமையில் நம்மளால் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி யோசிக்க முடியணும், நம்மளை பற்றி நம்ம யோசிக்க முடியணும். அப்படி இருக்கிறதுக்கு வந்து உங்கள் தலைமை பண்பை வளர்த்தும், அதுதான் தலைமை பண்பு. அப்போது சீக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறார். நாலாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வந்து ஒரு புக்கு ஒன்று பார்த்தேன். அந்த புக்குக்கு பேர் வந்து ஸ்மால் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. அது எழுந்து வந்து போ பர்லிங்ஹம் அப்படின்னு ஒருத்தர். அப்போ அந்த ஸ்மால் ஜெயண்ட்ஸுங்கிற புக்கில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறு நிறுவனங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கோட டைட்டிலுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு சொன்னால், கிரேட் இஸ் நாட் பிக், பிக் இஸ் நாட் கிரேட்டு, த பிஸ்னஸஸ் விச் ஆர் கிரேட். அதான் வந்து அந்த புக்கோடைய கான்செப்ட். அதாவது என்னென்னு சொன்னால், நான் வேணும்னே நான் ஒரு லெவலுக்கு மேலே வளராமல் இருக்கிறீங்க தான் அந்த நிறுவனங்கள் பற்றின விஷயங்கள். ஏன்னா பொதுவாகவே நம்ம என்ன பேசுகிறோன்னு சொன்னால், இந்த மாதிரி தலைமை பண்புனாலே டாட்டா தான் தலைமை பண்பு. ஏன்னா 300 வருஷம் ஆகுது, 200 வருஷம் ஆகுது, அம்பானி, பிர்லா, இப்படி தான் பேசுகிறோம். அப்போ சின்ன நிறுவனங்கள்லாம் வந்து ஏன் லீடரை பற்றி நம்ம அவங்கள பேசுகிறதில்ல?
இப்போ நான் அமிர்தாந்தயமை பற்றி பேசினேன். தலைமை பண்புன்னு சொன்னால் நம்ம அமிர்தாந்தயமை பற்றி பேசணும், ஆனால் நம்ம அதை பற்றி பேசுறதில்ல. பணக்காரங்களை பற்றி, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, 1000 கோடி இப்படி தான் பேசுகிறோம். அப்போ இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஒரு சில நிறுவனங்கள் பற்றி நான் பேச போகிறேன். இவங்கெல்லாம் என்ன பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் பேச போகிறேன். அந்த நிறுவனங்கள்லாம் 200 எம்ப்ளாயிஸ்க்குள்ளே இருக்கிறவங்க, $100 மில்லியன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் அந்த நிறுவனங்களே. இவங்கெல்லாம் வேணும்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வளராமல் இருக்காங்க. ஏன்னா எனக்கு இது போதும், நான் என்னோடய ஊரில் இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்க போகிறேன், எல்லா எம்ப்ளாயிஸை பற்றி எனக்கு தெரியணும், அவங்க குடும்பங்களை பற்றி எனக்கு தெரியணும், என் ஊரில் ஏதாவது நல்லது கெட்டது நான் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும், இப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சில காலகட்டத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, எங்கே ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், ஏன் 100 ஃப்ரான்ச்சைஸி இருக்கணும், ஏன் 150 கண்ட்ரியில் நம்ம பிஸ்னஸ் இருக்கணும், ஏன் இவ்வளோ பெருசாக போகணும் அப்படிங்கிறத பற்றி தெரியாமல் நம்ம வாழ்க்கையை எதுக்குன்னே தெரியாமல் நம்ம ஓடிட்டே இருக்கோம். அது இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஐஏஎம்மில் படிச்சிருக்கிறேன். ஆனால் என்ன கேஸ் ஸ்டடி எடுத்திங்கனாலுமே, பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை $1 பில்லியன் பிஸ்னஸ் பற்றி தான் கேஸ் ஸ்டடியே இருக்கும். சின்ன பிஸ்னஸ் பற்றி கேஸ் ஸ்டடியே இருக்காது. அப்போ இந்த புக்கில் அப்படி இருக்குது. அப்போது எனக்கு என்னென்ன இளைஞருக்கு மத்தியில் நீங்கள் நிதானமாக ஃபஸ்ட்டு யோசிக்கணும், நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன வாழ்க்கை லட்சியம், எதுக்காக ஓடுறோம், என்ன பண்ணுறோம். அப்போ சீக்கிங் பண்ணுறோம்ல, சீக்கிங் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு எக்ஸ்டெண்டடாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பெருசாக போகிறது தான் வெற்றி, இவ்வளோ கோடி 1000 கோடி பண்ணால் தான் வெற்றி அப்படின்னு நீங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் ப்ரெஷர் போடாதீங்க. ஒரு தலைமை பண்பு இருக்கிறவருக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது, இருக்கக்கூடாது. ஒரு தெளிவு இருக்கணும், என்ன வேணும் என்ன வேணாங்கிற தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறக்கா இந்த உதாரணம் கொடுத்துட்டாரு. இந்த 4 தான் வந்து அவர் தலைமை பண்பை பற்றி பேசினது. அப்புறம் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் வந்து வரவேற்றதாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எல்லாேருக்கும் தேங்க்யூ பண்ணதாக இருக்கட்டும். பிரம்மகுமாரியிலேருந்து வந்திருந்தாங்க போல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பெரியவங்கள்லாம் இருக்காங்க. அப்போது குழந்தைங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் அவங்க வளர்கிறத விட மாரல் கிளாஸ் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், வாழ்க்கை என்னங்கிறத பற்றின புரிதல் வேணும். இதுதான் வந்து ஒரு முழுமையான தலைவனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போது எனக்கு என்ன தோணுச்சுங்கிறது நான் ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸில் சொல்லி முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்பீச். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீடர்ஷிப் பற்றி ஸ்பீச் அப்படின்னு ஒன்று பேசிக்காகவே ஒரு ரொட்டீனாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி எப்படி தொழிலில் முன்னேறுறது, எப்படி வந்து பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி கேரியரில் வளர்கிறது. அப்போது லீடர்ஷிப்புனாலே நம்ம கெரியர் தான் மைண்டில் ஃபஸ்ட்டு வருது. ஒரு பர்சனல் லைஃபோ, சோஷியல் லைஃபோ, ஸ்பிரிச்சுவல் லைஃபோ இது பற்றி லீடருங்கிறது மைண்டில் வரமாட்டேங்குது ஒரு காமன் ஆடியன்ஸ் மத்தியில். அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் மத்தியில் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புன்றது வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ரோட்டரி கிளப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் நீங்கள் லீடர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் லீடர், இதுதான் வந்து ரீசன். ஆனால் ரூட்ஸுக்கு நம்ம போகிறது என்ன, ரூட்ஸுக்கு போகிறது இல்லை, எது சக்ஸஸ், வாட் இஸ் சக்ஸஸ்ன்னு டெஃபினிஷன் வந்ததுக்கப்புறம் தானே ஓய் சக்ஸஸ்ஃபுல் லீடர்ன்றதை சொல்லலாம். அப்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த ஸ்பீச்சில் அந்த பேசிக் இதையே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது வாட் இஸ் சக்ஸஸ், ஹூ இஸ் எ லீடர், நீ லீடர் ஆகணும்னு சொன்னால் யார்கிட்டலேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டலுக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு ஹானஸ்டான ஸ்பீச்சு. அவர் வளர்றாரு, வளர வளர நம்மளையும் சேர்த்து வளர்க்குறாருன்றது தெரியுது. ஏன்னா இந்த ஸ்பீச்சில் ஒரு ஜென்யூன்னஸ் எனக்கு தெரிஞ்சது, ஒரு ஹானஸ்டி தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி லிங்க்டின்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தார், அதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. நான் அது உங்களுக்கு கூடிய விரைவில் அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஹானஸ்ட்டாக இருக்கிறாரு. அவர் வளர வளர அவருடைய ஆடியன்ஸை, அவர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களையும் சேர்த்து வளர்க்குறாருங்கிறது இந்த ஸ்பீச் மூலமாக நான் உணர்ந்தேன். இன்னொன்று எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. முன்னாடி ஒரு நாள் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அவர் பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், நான் எல்லாருக்கும் ஏன் கை கொடுக்குறேன்னு சொன்னால், எல்லாருக்கும் நான் கை கொடுப்பேன், நானே கை நீட்டி கொடுப்பேன், பயங்கரமாக கையிலெல்லாம் வந்து காயம்லாம் வந்துடும், இருந்தால் நான் கை கொடுப்பேன். ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து நான் வெளியாள் கிடையாது, நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், நானும் நீங்களும் ஒன்று தான், என்னை நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் பார்த்து என்னை தள்ளி வைக்காதீங்க, ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங்னு அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக என்னை தொட்டு பாருங்கன்னு சொல்லி நான் கை கொடுக்குறேன்னு சொல்லிடுவார். அது எனக்கு ஒரு மைண்ட் ஓப்பனிங்கான ஒரு ஆட்டிடியூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னென்னு சொன்னால், பொதுவாக எல்லாருக்கும் என்ன தாட் இருக்கும், நான் உன்னையோட பெரிய ஆள், நான் வேறு ஆள், நான் பெரிய அது மாதிரி ஒரு அந்த வேறு ஆள்னு காமிக்கணுங்கிறது தான் பொதுவாக எல்லாத்துக்கூட ஒப்பீனியனாக இருக்கும். இவர் எப்படி ஒப்பீனியன், இவரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் ஒன்றை மாதிரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கான அப்ரோச்சாக இருந்துச்சு. அது எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. அதே தான் இந்த ஸ்பீச்லேயும் நான் பார்த்தேன், அந்த ஹானஸ்டி அண்ட் ஜென்யூனிட்டி பார்த்தேன். அப்போ இந்த ஸ்பீச்சில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் கற்றுக்கிறேன், அதை நான் கையோடு உங்க கூடயும் ஷேர் பண்ணிடுறேன், நான் என்னெல்லாம் கான்டெம்ப்ளேட் பண்ணோம் அதெல்லாம் அவங்க கூட பண்ணுறேங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. சரி, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோட நோக்கம். நான் வந்து பொதுவாக இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து எனக்கு சுருக்கி சொன்னதுக்கு தேங்க்யூ, எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரே இடத்துல சொன்னதுக்கு தேங்க்யூ, நிறைய பேர் தேங்க்யூ சொல்லியிருக்கீங்க நம்ம சேனலில். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புரிதல் கிடச்சிது. நான் தான் ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னு சொன்னால், இப்போ நான் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் ஸ்பீச் நான் நிறைய கேட்டிருக்கேன்.
ஆனால் அதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவோம்னு சொன்னால் அப்படியே அது கடந்து போய்டும். இப்போ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச்சை கடந்து போயிடுங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லிங்கன்னா, நான் அண்ணாமலை நான் ஸ்பீச்சும் கேட்டுட்டு உங்கள் வீடியோவும் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து இப்போ மேட்ச் ஆகுது. ஏன்னு சொன்னால், நான் இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்பீச்சும் கேட்டு கடந்துடுவேன். ஆனால் இப்போ நான் அண்ணாமலை டுடேன்னு சொல்லி வீடியோ போட்டதுக்கப்புறம், பாசிட்டிவ் பாலிசி சேனல் போட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதை வந்து ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக சொல்கிறேங்கும்போது அந்த ஸ்பீச் எனக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகுது. எப்படி வந்து ரீடிங்க்கும் ஸ்டடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து லிசனிங்க்கும் உள்ளே இப்போ எனக்கு வாங்குறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் தான். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ. நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுனால தான் நான் வீடியோ ரெகுலராக போடுறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்காம எனக்கு வியூஸ் வராமல் இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ நிறுத்தியிருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் இந்த சேனல் நடத்துகிறேன். சேனல் நடத்துறதுனால இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் என்னால் திரும்ப இன்னொரு டைம் கேட்க முடியுது, என்னால் உள் வாங்க முடியுது. அதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஸ்பீச்சில் என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சு, உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவையும் என்ன பண்ணேன்னா, ஒரிஜினல் வீடியோட லிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் வந்து அந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிபிள் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.